மேஷ ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன, குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பகல் 12:34க்கு சந்திரன் 10ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 11ஆம் இடம் சென்று விடுகிறது. அதுவும் உங்களுக்கு நன்மைத்தான் செய்யும். 11ஆம் இடத்திற்கு செல்லும் சந்திரன் அங்கே கேதுவோடு இணைவதால் மனதிலே தேவையில்லாத ஏதேதோ எண்ணங்களெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். மனதில் ஏற்படக்கூடிய எண்ண அலைகளையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே திருப்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள். மிக மிக அற்புதமான குடும்ப மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே 3 திரிகோணஸ்தானாதிபதிகளோடு இணைந்திருக்கிறது. 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்களான சுக்கிரன், புதன், சனி ஆகிய 3ம் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு நீடிக்கிறது. இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இதை வெறும்ன நற்காலம்னு சொல்லிடக்கூடாது, பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவோ அது இப்பொழுது நிறைவேறும். உங்களது இலக்கை நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். விசையுறு பந்தினை போல் உங்களது உடல் உங்களுடைய உழைப்பிற்கு ஈடு கொடுக்கும். மனவேகத்திற்கு இணையாக உடலும் ஒத்துழைக்கும். வெகு சிறப்பாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். வெறு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய அரிய செயல்களை எல்லாம் வெகு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். இது ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான நாளாக விளங்கும். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் காலை நேரத்திலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. உச்சி நேரத்தில் பகல் 12:34 வரையிலே சந்திராஷ்டமம். முக்கியமான வேலை எதாக இருந்தால் 12:30 மணிக்கு மேலே போங்க. 12:34 மத்தியானம் முடியுது சந்திராஷ்டமம். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பண விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் சாதாரணமாக பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சண்டையாக மாறிடும். தேவையில்லாத ஒரு சாதாரண கான்வர்சேஷன் பெரிய ஒரு வாதமாக மாறி அதுக்கப்புறம் அது பிடிவாதத்தில் போய் முடியும். சாதாரண வாதம் பிறகு பிடிவாதமாக மாறும். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. யோசித்து பேச வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், என்றவரை அமைதி காக்க வேண்டும். மதிய நேரத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று விடுகிறது. ஆகவே முக்கிய பணிகளை மதிய நேரத்திலே செய்யலாம். மாலையிலோ இரவிலோ கூட செய்யலாம். காலை நேரத்திலிருந்து 12:34 வரை, மத்தியானம் 12:34 வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. கடக ராசிக்கு இன்றைய தினம் மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் கேதுவோடு இணைந்திருப்பதால் அது ஓரளவு நன்மை செய்யும் என்று சொல்லலாம். பிற கிரகங்கள் மிகவும் வலுவான நிலையிலே, அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது மகரத்தில் 10ஆம் இடத்திலே. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பான உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குரு பார்வை பெற்று கொண்டிருக்கும் ராசி அதிபதி இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழை கொடுக்கக்கூடிய நேரம் இது. செல்வம், புகழ் அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தை புதன் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பேச்சு போட்டிகளிலே மாணவர்கள் பரிசு வெல்வார்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. அது உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதனும் 9, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சனியும் ஒன்றாக சேர்ந்து 7ஆம் இடமான கேந்திரத்திலே இணைந்திருக்கின்றன. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. இதன் பயனாக மிகப்பெரிய திட்டங்களெல்லாம் இப்பொழுது சுலபமாக நிறைவேறும். நீண்ட காலமாக பல வருடங்களாக அல்லது பல மாதங்களாக நீங்கள் முயற்சி செய்து மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் கையிலே வைத்து கொண்டு இந்த திட்டம் மட்டும் வெற்றி அடைந்து விட்டால் நான் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயர்ந்து விடுவேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அல்லது சொல்லி கொண்டிருக்கலாம். அத்தகைய திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது செயல் வடிவம் பெறும். நீண்ட நாளைய முயற்சிக்கு இப்பொழுது பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். தொழில் தொடர்பான மிக பெரிய மிக முக்கியமான முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். 5ஆம் இடத்திலிருந்து குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகம் அல்ல என்றாலும் அந்த குருவின் பார்வை உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும் என்பதால் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே 7 செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. 7 குரு பார்வை பெறுகின்ற காரணத்தினால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனியோடு இணைந்திருக்கிறது. மறைவு ஸ்தானத்திலே ராசி அதிபதி புதன் இருந்தாலும் அந்த 6 கிரகம் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் வீடு கொடுத்தவன் வலுவாக இருப்பதால் வீடு பெற்ற கிரகம் வலுவடைகிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது நன்றாக தெரிகின்றன. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரை நீங்கள் செய்திராத சில புதிய முயற்சிகளை உங்களது கலைத்துறையிலே நீங்கள் செய்வீர்கள். கலைத்துறையினர் மட்டுமன்றி உணவுத்துறை, உணவு சார்ந்த துறைகள், உணவு பண்டங்கள், தானியங்கள், அரிசி போன்றவற்றை விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிக சிறப்பான ஒரு நல்ல யோகம் தொழிலிலே ஏற்படுகிறது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை அதற்கு அதிபதியான குரு இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். பூமி தொடர்பான விஷயங்களிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். வீடு வாங்குவது, விற்பனை செய்வது, குத்தகைக்கு எடுப்பது, கொடுப்பது போன்ற விஷயங்களெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு நேரம் இது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்தவும். குலதெய்வத்தை முக்கியமாக அனைவரும் வழிபட வேண்டும். அவருக்கு ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். எல்லா குடும்பங்களுக்கும் ஏதேனும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். குலதெய்வமே தெரியாதவர்கள் என்ன செய்வது? குலதெய்வம் என்னன்னு எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லலை, விட்டு போச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் சிதம்பரத்திற்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று வாருங்கள். ஏன்னா சிவன் சம்பந்தப்பட்ட எல்லா கோயிலுக்கும் மிக முக்கியமானது சிதம்பரம். சைவத்தின் தலைமை பீடம் சிதம்பரம், வைணவத்தின் தலைமை பீடம் ஸ்ரீரங்கம். ரெண்டுத்துக்கும் போயிட்டு வந்துடுங்க. இது உள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கும். ஆகவே இன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்.